வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.2ல இருக்கக்கூடிய 10th சம் தான் பாருங்கள். ஏபிசிடி இஸ் ABCD is a quadrilateral in which AB equal to AD. The bisector of BAC, அதாவது ஆங்கிள் ஏவை தான் பைசெக்டர் பண்ணுறாங்க, அண்ட் ஆங்கிள் ஏ வந்து intersect the sides BC and CD at the points E and F respectively. Prove that EF parallel to BD. ஓகேங்களா? ஸோ குவாடிலேட்டரல் ஏபிசிடி வரைஞ்சிடுறோம். வரைஞ்சிட்டு ஏபியும் ஏடியும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பிஏசி அப்படின்றத பைசெக்டராக எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது பிஏசி வந்து பிசிக்கு போகுது, சிஏடின்றது சிடிக்கு போகுது ஒரு பாயிண்ட்டாக. அது என்ன பாயிண்ட்டு? இஎஃப்ல. ஓகேங்களா? ஸோ அதான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்கள். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு சொன்னது பைசெக்டர் ஆஃப் பிஏசி. ஓகேங்களா? அப்போ இந்த ஆங்கிளை ரெண்டாக பிரிக்கக்கூடிய ஒரு பைசெக்டர் தான் இப்படி வரணும். ஸோ இது வந்து எங்கே போய் தோடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே தோடுது? பிசியில் ஈன்ற ஒரு பாயிண்டில். ஓகேங்களா? ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஈன்ற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது வந்து ஏன்றதை பைசெக்டராக கட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஏவை ரெண்டாக பிரிக்கக்கூடியது, பட் வந்து எங்கே போய் தோடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈல போய் தோடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தொடக்கூடிய இந்த பாயிண்ட்டு இ. அதே மாதிரி அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிஏடி அப்படின்ற ஆங்கிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சிஏடியை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஏவை பைசெக்டராக எடுக்குது. எது அப்படின்னா சிடி அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ சிடின்ற இடத்துல ஒரு பாயிண்ட்டு எஃப்னு சொல்லியிருக்கான். ஸோ இந்த எஃப்ன்ற பாயிண்ட்டுக்கு போடக்கூடிய லைன் தான் ஏவை சிஏடியை பைசெக்டர் ஆக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேங்களா? ஸோ இதைத்தான் அவன் கொடுத்துருக்கான். அடுத்தது என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா இந்த இஎஃப் parallel to பிடி அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ அப்போ இந்த பிஐயும் டிஐயும் கனெக்ட் பண்ணால் வரக்கூடிய இந்த லைனு இந்த இஐயும் எஃப்ஐயும் கனெக்ட் பண்ணால் வரக்கூடிய லைனுக்கு பேரலல் அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். ஓகேங்களா? ஸோ இதுதான் அவன் கொடுத்துருக்க கொஸ்டினை படமாக வரைஞ்சாச்சு. இப்போ இதைத்தான் நம்ம எக்ஸசைஸை செய்ய போகிறோம். ஸோ இந்த எக்ஸசைஸை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பார்க்க போகிறேன் என்ன அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த ஏபிசி இந்த ட்ரையாங்கிளை மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? கீழே இருக்கக்கூடிய இந்த ஏபிசி ட்ரையாங்கிளை மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிளை மட்டும் இப்போ கன்சிடர் பண்ணுங்க. நான் இதை தான் எழுத போகிறேன். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகேங்களா? ஏபிசியை பொறுத்த வரைக்கும் என்னது? ஏஇ அப்படின்றது ஆங்கிள் பைசெக்டர் ஆஃப் ஏ. ஓகேங்களா? அதாவது பிஏசி அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இஸ் த அவனே கொடுத்துருக்கான் ஆங்கிள் பைசெக்டர் ஏபிடி பிஏசி. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஏபிடி தியரம் படியே ஆங்கிள் பைசெக்டர் தியரம் படியே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏபி டிவைடட் பை ஏசி ஈக்குவல் டு இங்கே இருக்கக்கூடிய பிஇ டிவைடட் பை இசி. ஓகேங்களா? ஸோ போன சம்லையும் இதே தான் பார்த்துருப்போம். ஆங்கிள் பைசெக்டர் தியரம் எந்த ஆங்கிளை கட் பண்ணுது, எந்த இடத்துல கட் பண்ணுதோ அந்த ரெண்டு சைடுமே மேலே கீழே, இந்த சைடில் மேலே எடுத்துகிட்டு இதை கீழே எடுத்தேன் அப்படின்னா இதை மேலே எடுத்துகிட்டு இதை கீழே எடுக்கணும். அதே இது மேலே எடுத்தேன் அப்படின்னா இது முற்ற இடத்த அடுத்தது இது மேலே எடுக்கணும், இது முற்ற இடத்த கீழே எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதான் எழுதியிருக்கேன் ஏபி டிவைட் பை ஏசி. ஸோ இந்த சைடு ஃபஸ்ட்டு எடுத்ததுனால ஈக்குவல்ட்டுக்கு மேலேயும் இதே சைடு தான் பிஇ டிவைட் பை இசி அப்படின்னு எடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்? இதே ட்ரையாங்கிள் ஏபிசியே எடுக்கிறேன். ஓகேங்களா? இன் ட்ரையாங்கிள் ஏடிசி. ஓகேங்களா? ஏடிசி எடுத்துட்டேன் அப்படின்னா ஏஎஃப். ஓகேங்களா? ஏஎஃப்ன்றது தான் என்னது? ஆங்கிள் பைசெக்டர். ஏஎஃப் இஸ் த பைசெக்டர் ஆஃப் என்னது? சிஏடி. ஓகேங்களா? ஸோ அப்போ பை ஏபிடி இந்த மேலே சொன்ன அதே ஆங்கிள் பைசெக்டர் தியரம் படி எதை எழுதலாம்?
ஏசி டிவைடட் பை ஏடி. ஓகேங்களா? ஏசி டிவைடட் பை ஏடின்னு எடுத்தீங்கன்னா சிஎஃப் டிவைடட் பை எஃப்டி அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நான் இதை எடுக்கிறேன். இந்த சைடு ஃபஸ்ட்டு எடுக்கிறேன் அப்படின்னா ஏடி டிவைடட் பை ஏசி. ஓகேங்களா? ஸோ இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கேயும் எனக்கு ஏசி இருக்கிறதுனால நான் இப்படி எடுக்கிறதே பெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த சைடு ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். ஏடி டிவைடட் பை ஏசி ஈக்குவல் டு இது ஃபஸ்ட்டு எடுத்ததுனால இங்கே இருக்கக்கூடிய டிஎஃப்பை ஃபஸ்ட்டாக எடுக்கிறேன். டிஎஃப் டிவைடட் பை எஃப்சி. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஏதாவது ஐடியா தோணுதா பாருங்கள். நம்ம இருக்கும்போதே சொன்னேன், கீழேயும் ஏசி இருக்குது, இங்கேயும் ஏசி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம எடுத்தோம். ஆனால் மேலே ஏபி இருக்குது, இங்கே ஏடி இருக்குது. மற்ற இந்த சைடு என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த லெஃப்ட் சைடு மட்டும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்குது. பட் இதையும் எக்ஸாக்டாக ஈக்குவல் ஆக்கலாம். எப்படி அப்படின்னா கொடுத்துருக்க கொஸ்டினை பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏபி ஈக்குவல் டு ஏடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஏபி ஈக்குவல் டு ஏடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஏடியை நான் ஏபியாக மாற்றலாம், இல்லாட்டி ஏபியை ஏடியாக மாற்றலாம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஏபியை ஏடியாக மாற்றுறேன். ஓகேங்களா? பை கிவன் ஏபி ஈக்குவல் டு ஏடி. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எப்படி மாறுது, ஏடி டிவைடட் பை ஏசி ஈக்குவல் டு பிஇ டிவைடட் பை இசி. ஓகேங்களா? ஸோ இது வந்து தேர்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்குவோம். ஸோ இப்போ பாருங்கள், ஃப்ரம் 2 and 3 செகண்டையும் தேர்டையும் வச்சு பார்த்தீங்கன்னா இதுவும் ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ அப்போ இது ஈக்குவலாக. ஸோ அப்போ நான் மொத்தமாக எழுதுகிறேன். எப்படி எழுதுகிறேன், ஏடி டிவைடட் பை ஏசி ஈக்குவல் டு டிஎஃப் டிவைடட் பை எஃப்சி. செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக எழுதிட்டேன். அப்புறம் இதை மட்டும் எழுதுகிறேன், பிஇ. ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக எழுதிட்டேன். அடுத்து இந்த ரைட் சைடு இருக்கிறத மட்டும் எழுதுகிறேன், இசி. ஸோ இப்போ இதை நான் விட்டுறலாம். இது ரெண்டு நான் கம்பேர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? டிஎஃப் டிவைடட் பை எஃப்சி ஈக்குவல் டு பிஇ டிவைடட் பை இசி. ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஎஃப் அப்படின்றது இந்த ட்ரையாங்குலர் டிஎஃப் டிவைடட் பை எஃப்சி ஈக்குவல் டு பிஇ டிவைடட் பை இசி. ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிபிடி அப்படின்ற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எனக்கு இந்த ரெண்டு சைடுமே கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், அதை அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுறேன். தட் ஃபோர் என் ட்ரையாங்கிள் என்னது பிசிடியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது, இது வந்து கான்ட்ராடிக்டாக இருக்குது. ஓகேங்களா? கன்வர்ஸ். தட் ஃபோர் பை கன்வர்ஸ் ஆஃப் பிபிடி. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு எடுத்த ட்ரையாங்கிள் படி இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து பிபிடி ஃபார்முலா நமக்கு கிடச்சிருக்குது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் வந்து கன்ஃபார்மாக எனக்கு வந்து என்னது, ரெண்டு சைடுமே ஒன்றுக்கு ஒன்று பேரலல் அப்படின்றத ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இஎஃப் பேரலல் டு பிஇடி. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த 10th சம். ஸோ வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.